அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு அற்புதமான பதிவு. இந்த பதிவு என்பது என்ன சொல்லலாம்னா சாதாரணமானது கிடையாது. இறைவன் நமக்கு ஏற்கனவே கொடுத்த வரங்களை நம்ம செயல்படுத்தணும். இப்ப சௌபாக்கியமா வாழணும். சௌபாக்கியம் எல்லாரும் வாழ்த்தும் போது என்ன சொல்லுவாங்க? சௌபாக்கியவதியாக இரு, சௌபாக்கியமாக இரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இந்த சௌபாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எந்தெந்த நட்சத்திரங்களில் என்ன தானம் பண்ணா சௌபாக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறது. அப்ப நட்சத்திரங்கள் தான் ஒரு நாளையோடைய பிரதானம். சந்திரன் எந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறதோ அந்த சந்திரன் உட்கார்ந்து இருக்கிற இடம் தான் ஒரு நாளையோடைய பிரதானம். இன்னைக்கு விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் சாதாரணமாக எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. சாதாரணமாக விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமானது இல்லை. உலகத்திலே என்ன சொல்றான்னா இன்பங்களை அனுபவிக்க பிறந்தது. விசாக நட்சத்திரம் என்பது இன்பங்களை அனுபவிக்க பிறந்தது. அந்த இன்பங்களை அனுபவிப்பதற்கு அதுக்கு ஒரு கண்டிப்பாக அதோடைய வாழ்க்கையில் விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தன்னை அறியாத இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். இது லக்கண புள்ளி என்ன சொன்னாலும் விசாக நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவன் அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. அது வெளியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இதான உலகத்தோட இயற்கை. அப்ப ரோகிணி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது எந்த ஒரு மனிதன் ரோகிணி நட்சத்திரம் ஓடிக்கொண்டு இருக்குதுன்னா என்ன சொல்றேன்? ரோகிணி நட்சத்திரம் ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த ஜிலேபி இருக்கு இல்லையா, ஜிலேபி தானம் பண்ணணும். ரோகிணி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஜிலேபி தானம் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமான வாழ்க்கைக்கு முதலில் வித்திடுகிறீர்கள். ஜிலேபி ஆதி காலத்துல இருந்தது. இப்ப மட்டும் இல்ல. ஜிலேபி என்ன சொன்னாலும் ஒரு காலத்தில் தெருவில் விற்க வருவார்கள். போட்டு நல்லா நீட் பண்ணி அழகா விற்க வருவாங்க. அப்ப ஜிலேபி ஒரு மனிதன் ரோகிணி நட்சத்திரத்தன்று தானம் பண்ணினான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் சங்கடங்கள் இல்லற வாழ்க்கையில் இருக்கா. ஒரு முக்கியமான ரகசியம். எல்லாரும் நீங்க பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். அதற்கு அடுத்து என்ன சொன்னா அஸ்த நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அஸ்த நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது என்ன சொன்னா தேன் இருக்குல்ல, சுத்தமான தேன் கிடைக்கும். இந்த லைன் தேன் எல்லாம் ஓரளவு என்னை பொறுத்தவரை ஒரு 90% சுத்தமான தேன் தான். அப்ப அஸ்த நட்சத்திரம் ஓடிக்கொண்டு இருக்கும் போது தேன் கண்டிப்பாக தானம் பண்ணுங்க. தேன் தானம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்றான்னா மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். திருவோண நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது இட்லி தானம் பண்ணுங்கள். இது என்ன சாதாரண கேலி கூத்தா இருக்குது? ரோகிணியில போய் ஜிலேபி தானம் பண்ணி, அஸ்தத்துல போய் தேன் தானம் பண்ணி, திருவோணத்துல போய் என்ன சொல்றான்னா இட்லி தானம் பண்ணுங்கன்னு சொல்றீங்களே. ஒரு அம்மா கேட்ட மாதிரி, என்ன சார் அஞ்சரைப்பட்டி சமாச்சாரம் சொல்லாமல் நீங்கள் கால நேரத்தை அழகாக சொல்லுகிறீர்கள், மற்ற ஜோதிடர்கள் மாதிரி நீங்க சொல்லலை, நான் வாழ்த்துக்கள் அப்படின்னு. உண்மைதான். அஞ்சரைப்பட்டி சமாச்சாரம் என்பது இப்ப நம்ம எல்லாமே என்ன சொல்றான்னா முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு விஷயங்கள் நம்மளிடம் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த விஷயங்களை நாம் பரீட்சித்து பார்த்ததுனால சொல்றோம். இப்போ ஒண்ணுமே கிடையாது, தானம் பண்ணல. வீட்டுல என்ன சொன்னா ஜிலேபி வச்சு சாமி கும்பிடுங்க, ஒரு வெற்றி கிடைக்கும். இது ரெகுலராகவே செய்யுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதற்கடுத்து ஒரு சங்குல இத்தனைக்கான தேன் வச்சு சாமி கும்பிடுங்க, அதை நீங்களே சாப்பிடுங்க, வெற்றி கிடைக்கும்.
அதற்கு அடுத்து என்ன சொன்னா, வீட்டில் அவிக்கப்படுகின்ற இட்லியை ஆவி பிறக்க வந்து என்ன சொல்றான்னா, உங்க சாமி முன்னால வைங்க. சாமி முன்னால வச்சு என்ன சொல்றான்னா, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த இட்லியை நீங்க வந்து என்ன உங்களுக்கு தேவையான சட்னியோ சாம்பாரோ ஊற்றி சாப்பிடுங்க. நீங்கள் பெரிய வெற்றி அடைவீர்கள், பெரிய வெற்றி அடைவீர்கள். அது எந்த ரூபத்திலும் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பயங்கரமான நல்ல வெற்றி ரெகுலரா செய்யணும். ரெகுலரா செய்யணும் அப்படின்னு சொல்லி இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும், ரோகிணியில ஒரு தடவையும், அஸ்தத்துல ஒரு தடவையும், திருவோணத்துல ஒரு தடவையும், இந்த மூணையும் மாத்தி 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 ரொட்டேஷனா செய்யணும். இல்லைன்னா வந்து என்ன சொன்னான்னா, ஒரு பாரியாயம் என்று சொல்லக்கூடியதுல வந்து என்ன சொன்னான்னா 27 நாள் இருக்கு இல்லையா, 27 நாள்ல 3 ரொட்டேஷன் வரும். முதல் 9 நாள் வந்து என்ன செய்யணும், ஜிலேபி வச்சு கும்பிடுங்க. 2வது 9 நாள் அஸ்த நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த சென்டர் பாயிண்ட்டுக்குள்ள வரும்ல, அப்போ வந்து என்ன தேன் வச்சு கும்பிடுங்க. அதற்கடுத்த 9 சர்க்கிள் இருக்கு இல்லையா, 3வது சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள்ல வந்து என்ன சொல்லலாம்னா இட்லி வச்சு கும்பிடுங்க. இதை நீங்க கும்பிட்டு பாருங்க, எவனுக்கு தானம் கொடுக்க வேண்டாம். நம்ம வீட்லயே வச்சு செஞ்சு பார்ப்போம், நல்லது நடக்கா இல்லை என்று பாருங்க. அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. ரகசியத்தை வந்து ஏன் ரகசியம் இருக்கிறது என்பது என்ன சொன்னா, இதை வைத்து கும்பிட்டால் வந்து என்ன சொன்னா, ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் இந்த 3 பொருள்களை நீங்கள் வைத்து கும்பிட்டால் ஒரு சர்க்கிள், இப்போ ரோகிணி ஒரு சர்க்கிள்ல வரும், அதற்கடுத்து என்ன சொன்னா அஸ்தம் ஒரு சர்க்கிள்ல வரும், அதற்கடுத்து வந்து திருவோணம் ஒரு சர்க்கிள்ல வரும். ஓகேவா? அப்ப இந்த இந்த சர்க்கிள் வந்து என்ன செய்யும்னா, இதற்குண்டான உணவு இதுதான். இது ஒரு விதத்தில் இருக்கிறது. இந்த ஒரு விதத்தில் இந்த உணவுகளை நீங்கள் வச்சு கும்பிட்டுட்டு உங்க குடும்பத்தாரே சாப்பிடுங்க. அதில் வந்து என்ன சொன்னா, ஒரு பெரிய மாற்றம், குடும்பத்தில் வந்து நல்ல சந்தோஷம் வரும். கல்யாண விஷயங்கள், கணவன் மனைவி அந்யோன்யம், குழந்தைகளுடைய இல்லற வாழ்க்கையில் இருக்கின்ற பிசகுகள், பிணிகள், கஷ்டங்கள் அத்தனையும் தீரும். வீட்டில் ஒரு நறுமண பொருள் உள்ளே வரும். நறுமண பொருள்னா என்னது? சந்தோஷம். நறுமணம்னா என்னது? சுக்கிரன் வீட்டிற்குள் அடி எடுத்து வைப்பார். ரோகிணி அஸ்தம் திருவோணத்துல நான் சொன்ன உணவுகளை நீங்கள் வைத்து கும்பிட்டீர்கள் என்று சொன்னால், அதை ரெகுலராக செய்தீர்கள் என்று சொன்னால், உங்கள் வீட்டில் ஸ்ரீதேவி அடி எடுத்து வைத்து விடுவாள், மூதேவி வெளியே போய் விடுவாள். இதை செஞ்சு பாருங்க. எல்லா மனிதனும்ப்பா, அவன் மேல உலகத்துல மேல இருக்கிறவன இருந்தாலும் சேர்த்தான், கீழே இருக்கிறவனும் சேர்த்தான். நமக்கு ரொம்ப சிம்பிளானது. அதாவது என்ன சொன்னா, ஒரு சின்ன தேன் பாட்டில் கூட நீங்க வச்சுக்கணுங்க, அதை பத்தி கவலை இல்லை. உங்களுடைய வசதிக்கு தக்கன ஒரு ஜிலேபி எவ்வளவு இருக்கும்? பெரிய விஷயம் இருக்காது. இட்லி எவ்வளவு இருக்கும்? இவ்வளவுதான். இதை ஏன் வந்து ஜாதக ரீதியாக பேசப்படுகிறது? இப்போ அந்த கோயிலுக்கு போய் எனர்ஜி அங்க இருக்கு, இங்க இருந்து எனர்ஜி உள்ள கூடி வந்துடும், அதெல்லாம் உண்மைதான். எல்லாத்துக்கும் நமக்கு முதல்ல எனர்ஜி கிடைச்சு கை நிறைய காசு இருக்கும்போது கொஞ்சம் செலவழிக்கிறதுக்கு வந்து செலவழிச்சிரும். இப்ப என்ன அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது தான் காரை பிடிச்சையா, வண்டியை பிடிச்சையா, டிக்கெட் புக் பண்ணியான்னு போங்க. அது வரைக்கும் உங்க வீட்டு பூஜை ரூமே கோயில், அதில் இருக்கின்ற உங்க வீட்டுல இருக்கிற விளக்கே வந்து என்ன சொன்ன தெய்வம். உட்காந்து நல்லா சாமி கும்பிடுங்க. இந்த 3 நட்சத்திரங்களில் நான் சொன்ன உணவுகளை நீங்கள் வைத்து கும்பிட்டீர்கள் என்று சொன்னால், அதை நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால், பெரிய வந்து என்ன சொன்னா உள்ளுக்குள் ஒரு ஸ்ரீதேவி வருவாள். அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னா ஒரு மகிழ்ச்சி தாண்டவமாடும், சந்தோஷம் வரும், கஷ்டம் குறையும், பிரச்சனை, எல்லோரும் நல்லா இருப்பீங்க. இதை மனித வாழ்க்கையில் செஞ்சு பாருங்கள். நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தும் எல்லோரும் நன்றாக இருப்பதற்காக, எனக்காக மட்டுமல்ல. நான் படிச்சு எல்லாம் பார்த்து நீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் கஷ்டப்படாம இருக்கணும், எல்லாரும் வந்து என்ன சொல்றேன்னா வருத்தப்படாமல் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்படி நம்ம செய்ய என்ன இருக்கும், சந்ததிகள் வளரும், நீங்களும் நல்லா வளருவீங்க. யாருக்கு வேணாலும் என்ன சொல்லணும், கொஞ்சம் கொடுத்து பழகுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொடுத்து பழகுங்க, தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க,
வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. எல்லா புகழும் இறைவனுக்கே, நமக்கு கிடையாது என்ற எண்ணத்தோடு நான் இதை சொல்றேன். நீங்கள் பரிசித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி, ரோகிணி அஸ்தம், ரோகிணி அஸ்தம் திருவோணம் பயங்கரமான சாதாரண நட்சத்திரங்கள் கிடையாது, பயங்கரமான நட்சத்திரங்கள். இதுல இருக்கிற யாரு ரோகிணிக்கு? யாரு ரோகிணிக்கு என்ன சொல்றான்னா பிரஜாபதி என்று சொல்லக்கூடிய பிரம்மா. அஸ்தத்துக்கு யாரு? சாத்தான். அஸ்தத்துக்கு யாரு? சவிதான் ஏதோ சொல்லுவாங்க. அஸ்தம். திருவோணத்திற்கு யாரு? மகாபலி சக்கரவர்த்தி. இதுல சாதாரண ஆளுகள் கிடையாது. அதனால இதில் ஒரு ரகசியம் இருக்கு. சுக்கிரன் வருவார், அவ்வளவு. சுக்கிரன் வருவார். பரிசித்து பாருங்கள், வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வணக்கம். வணக்கம்.